சுவாமியே சரணமையப்பா. வெல்கம் டு நாகர்கோவில் டு பம்பா டிஎன்எஸ்சிசி டிராவல். வரலாற்றிலே முதல் முறையா அதர் ஸ்டேட் வண்டியை ஃபர்ஸ்ட் டைம் இங்க விட்டுருக்காங்க. இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த தேவையை எல்லாருக்கும் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டே இன் நாகர்கோவில் வடசேரியில் தாங்க இருக்கோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம அந்தியூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் வந்திருப்போம். டிஎன்எஸ்சிசியில் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பம்பாக்கு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக நம்ம நாகர்கோவில் வந்திருக்கோம். பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துருங்க. டைம் ஆச்சு. ஸோ அதனால தான் அவசரப்பட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். மற்ற ரெஸ்ட் ஸ்டாப்பில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எடுத்துட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6 மணிக்கு எடுத்துருவாங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நாகர்கோவிலேருந்து பம்பா வரைக்கும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஒரு சூப்பரான ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஜேர்னியாக இருக்க போகுது. இங்கே நாகர்கோவிலில் 6 மணிக்கு எடுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு நம்ம பம்பா ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க. எஸ், நம்ம சபரிமலை பயணத்தை ஆரம்பிப்பாங்களா? சுவாமியே சரணம் ஐயப்பா. எஸ், நம்ம வண்டி கிளம்பியாச்சுங்க பம்பாவை நோக்கி. எஸ் மக்களே, நம்ம கரெக்டாக 6:15க்கு நாகர்கோவிலேருந்து கிளம்பியாச்சு. 15 நிமிஷம் டிலே. பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி வரக்கு லேட் ஆயிடுச்சு. அது ஒரு ரிசர்வேஷன் வேறு பண்ணியிருந்தாங்க. தயவு செஞ்சு ரிசர்வேஷன்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துருங்க. பிகாஸ் இதுக்கு அடுத்த மொத்தம் 4 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க லேட் ஆனதுனால எல்லா பஸ்ஸஸும் லேட் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ ரிசர்வேஷன் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்துருங்க. அவ்வளோதான். மக்களே, நம்ம மார்த்தாண்டத்துக்கு இங்கேருந்து கரெக்டாக 23 கிலோமீட்டருங்க. இதுவே நம்ம ட்ரிவாண்டமுக்கு 62 கிலோமீட்டருங்க. எஸ், நம்ம நாகர்கோவிலேருந்து பம்பா வரைக்கும் 365 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ்னால இந்த ரேட்டுங்க. எங்கே பார்த்தாலும் நம்ம சுவாமியை சரணமையப்பா தாங்க.
எஸ், தக்கலை பார்த்தீங்கன்னா 6:55க்கு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், மார்த்தாண்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:18க்கு வந்தாச்சுங்க. எஸ் மக்களே, நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. களிய காவிலை வந்தாச்சு. ஷார்ப்பாக 7:30க்கு வந்தாச்சுங்க. இந்த லாட்ரியெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். மக்களே, இந்த களிய காவிலையில் லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே கேரளா டிஸ்ட்ரிக்ட், கேரளா ஸ்டேட்டுங்க. ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட். பிகாஸ் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறையா லாட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுவே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட இருக்காதுங்க. எஸ், களியக்காவிலி பேருந்து நிலையம். மோஸ்ட்லி இந்த களியக்காவிலியில் ஆல் ஆஃப் தி பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் போகிறது ஃபுல்லாமே நம்ம பக்தர்கள் கூட தான் நம்ம பம்பா வரைக்கும் போக போகிறோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாமே சபரிமலை பக்தர்கள் தான் இருக்காங்க எல்லாருமே. வணக்கம், சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பேர் சொன்னீங்க? என் பேர் ராம்குமார். நீங்கள் வருஷம் போயிட்டு இருக்கீங்க. ஆமாம், எல்லா வருஷமும் நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் இருந்து ஏதாவது சேர்ந்து கட்டி தான் போவோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கம்மியாக இருக்கனால 3 பேர் பஸ்ஸில் போகிற பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் எப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து போகிறதாட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஒரு லோக்கல் சேனலில் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தோம். இப்படி நாகர்கோவிலேருந்து பஸ்ஸு பம்பாக்கு டேரக்ட் த்ரூ பஸ் விடாதான்னு சொன்னாங்க. அப்போ வந்து இது ஓகே தான். நான் இப்போ ஃபோன் அடித்து விசாரித்து பார்த்தோம். ஓகே, நாகர்கோவிலேருந்து பஸ்ஸு விடுறாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் கேட்ட ரிசர்வேஷன் எதுவும் உண்டா, இல்லை நீங்கள் நேராக தான் போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க, அங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே தான், நல்லது தான், நல்ல சேவை தான். எல்லா வருஷமும் இப்படி கண்டினியூ பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி சைட்லேருந்து இந்த இது பம்பைக்கு த்ரூ பஸ்ஸுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லா வருஷமும் இந்த சேவையை வந்து தொடர்ந்து பண்ணால் வந்து நல்லா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சேவையை வந்து எல்லா வருஷமும் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த சேவை வந்து எப்பவும் நல்லா இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு போக்குவரத்து நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மோஸ்ட்லி இந்த நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க கேரளா மக்கள்ஸ் எல்லாம். பிகாஸ் அவங்க வந்து கிறிஸ்மஸை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஸ்டார்ஸ் செலிப்ரேஷன் சும்மா வேறு லெவல் வைப்பாக போயிட்டுருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரிவாண்டத்துக்கு ஒரு 23 to 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ட்ரிவாண்டமுக்கு ஒன்று ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ட்ரிவாண்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30க்கெல்லாம் வந்தாச்சுங்க. இன்னைக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ட்ரிவாண்டம் ஏர்போர்ட் ரீச் பண்ணலாம். நம்ம வந்து ரைட்டு கட் ஆகி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோங்க.
எஸ், கரெக்டா 8:35க்கு ட்ரிவாண்டம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பயணத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு சூப்பரான ஜேர்னி, ஹெட்டிக்கான ரோடுங்க. அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு குறுகலான ரோட்லயும் நம்ம அண்ணா சூப்பரா ஓட்டியிருந்தாரு. இதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 9 மணிக்கு எடுப்பாங்க. நாங்க வந்து நின்றுட்டு இருக்கோங்க. அதுக்குள்ள இன்னொரு பின்னாடி பம்பா பஸ் வந்து ஒரு அலப்பறை கூப்பிட்டாங்க, வண்டி எடுங்க அப்படின்னு. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குங்க இந்த ட்ரிவாண்டம்ல, இந்த டிஎன்எஸ்சிசி வர்சஸ் கேஎஸ்ஆர்டிசி. நாங்க வரதே ஒரு 3 மாசம் தான் வரோம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் கூட இது இல்லைன்னு இருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். பட் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த பம்பா நம்ம ஜனவரி 15க்கு அப்புறம்லாம் அவ்வளோக்கா யாரும் போக மாட்டாங்க. பார்க்கலாம், நம்மளும் பேசி பார்ப்போம். என்ன நடக்குமோ நடக்கட்டும், அவ்வளோதான். இனி இங்க டின்னருக்காக நிப்பாட்டிருக்காங்க. அதுக்குள்ள எல்லா சாமியும் சாப்பிட்டு நம்ம கரெக்டாக 9 மணிக்கு எடுத்துருவாங்க. அண்ட் டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், பட் மறுபடியும் சொல்றேங்க. இது வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிங்க. கரெக்டாக நம்ம நாகர்கோயிலேருந்து பம்பா வரைக்கும் 365 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ரிசர்வேஷன் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 4 பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி பம்பாலேருந்து ரிசர்வேஷன் இருக்கான்னு நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேங்க. எஸ், ட்ரிவாண்டம்லேருந்து கரெக்டாக 9:10க்கு வெளியே போகிறோங்க. இனி நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா கொட்டாரக்கரா தாங்க. கொட்டாரக்கரா, பத்தனத்திட்டா அந்த வழியாக நம்ம போய் பம்பா ரீச் பண்ணுவோங்க. மக்களே, கரெக்டாக இங்கேருந்து கோட்டயத்துக்கு 141 கிலோமீட்டர். பட் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கோட்டயம் போகாதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக கொட்டாரக்கரா போயிடுவோங்க. இப்போ நம்ம அப்படியே லெஃப்டில் டைவர்ட் ஆயிடுவாங்க. மக்களே, நம்ம வண்டி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 70-75 அடித்து நாக் அவுட் பண்ணி போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க உண்மையாலுமே. ஏன்னா இந்த ஏரியா வந்து அப்படி இப்படி போகுதுங்களா. ஸோ அதனாலே அண்ணன் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டுருக்காருங்க. எனக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோன்ட்டு. ஆக்சுவலி மக்களே, இந்த ரூட்டில் இந்த 70-75 போகிறது ரேருங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. எஸ், நம்ம கொட்டாரக்கராக்கு வந்து டைவர்ட் ஆயாச்சுங்க. பம்பா 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 பம்பா. எஸ், 10:55க்கு நம்ம கொட்டாரக்கரா வந்தாச்சுங்க.
பத்தனந்திட்டாவுக்கு வந்து 18 கிலோமீட்டருங்க, சபரிமலைக்கு 83 கிலோமீட்டருங்க. நம்ம டைவர்ட் ஆயாச்சு அப்படியே. அடலூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 11:20க்கு வந்திருக்கோங்க. உனி நெக்ஸ்ட்டு வந்து பத்தனந்திட்டா தாங்க நமக்கு. இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குங்க அதுக்கு. எஸ், கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம லெஃப்டில் கட் ஆயிடும். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் புனலூர் ரீச் பண்ணலாங்க. கரெக்டாக 30 கிலோமீட்டர் புனலூருக்கு. நம்ம சபரிமலைக்கு 82 கிலோமீட்டருங்க. ஷார்ப்பாக 11:45க்கு பத்தனந்திட்டாக்குள்ளே வந்தாச்சுங்க. எஸ், நம்ம அப்படியே டைவர்ட் ஆயாச்சுங்க. சபரிமலைக்கு 64 கிலோமீட்டருங்க.
இது ஆக்சுவலி பயங்கரமான ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், ஒரு ஏர்லி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆச்சு. ஒரு பிரேக் ஸ்டாப்புக்கு நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னா நிலக்கலுக்கு முன்னாடிங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம பம்பா ரீச் பண்ணிடுவோம். சுவாமியே சரணமையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பத்தனத்திட்டாக்கு அப்புறம் ரூட்டு சூப்பராக இருந்துச்சு. ஹேர்பின் பெண்டு மாதிரிலாம் 2-3 வந்துச்சு. சூப்பராக கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் பயணத்தை தொடங்கலாங்க. இன்னும் கொத்தி ஸ்டெக்ஸு நிறைய பயணங்க. ஏட்டா ஒன்று சுகர் ஜாஸ்தி. சுகர் ஜாஸ்தி. அங்கே பாருங்க. ஐயா எவ்வளோ பெருசா இருக்கு. மக்களே, இங்கேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகுங்க. அதில் போனோம்னா எரிமேலி 21 கிலோமீட்டருங்க. நம்ம சபரிமலைக்கு 31 கிலோமீட்டருங்க. அண்ட் இந்த லெஃப்டில் போகிறது வந்து எரிமேலி போகிறதுங்க. எஸ், நிலக்கல், பம்பா, சபரிமலா. நம்ம செக் போஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். ஷார்ப்பாக நிலக்கல் பார்த்திங்கன்னா 1:20 வந்திருக்கோங்க. மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயந்தாங்க, பம்பாவில் எந்த வெஹிக்கிள்ஸும் நிப்பாட்ட விட மாட்டாங்க. ஸோ பார்க்கிங்க்கு நிலக்கல் தான் வரணும். அங்கே இறக்கி விட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லா வெஹிக்கிள்ஸும் இங்கே வந்து பார்க் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி அங்கே எதுவுமே நிற்க வைக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம நிலக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோங்க.
என்னடா ஏ இதுதான் மக்களே நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட். இங்கிருந்து பம்பாக்கு பஸ்ஸஸ் வந்து நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுங்க. எஸ் மக்களே, நம்ம பம்பைக்கு கரெக்டாக 2:05 வந்தாச்சுங்க. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. சரி. எஸ், ஃபைனலா புனித பம்பாக்கு வந்தாச்சுங்க. கரெக்டா 2 மணிக்கு அண்ணா இறக்கி விட்டாரு. நம்ம பயணத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டா ஒரு 6:15 நாகர்கோயில ஸ்டார்ட் பண்ணோம். 6:15 ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்பா இங்க 2 மணிக்கு வந்துட்டோம்னா டோட்டலா ஒரு 7.25 மணி நேரத்துல பம்பா ரீச் பண்ணியாச்சு. வரலாற்றிலேயே முதல் முறையா அதர் ஸ்டேட் வண்டிய ஃபர்ஸ்ட் டைம் இங்க விட்டுருக்காங்க. அதுவும் நம்ம டிஎன்எஸ்டிசி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வருஷம் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. அண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம நாகர்கோயில் எடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம களியக்காவலி வந்தோம், மார்த்தாண்டம் வந்தோம். என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிவாண்டம் என்ட்ரி போச்சு, அப்புறம் கொட்டாரக்கரா, பத்தனட்டிட்டா அப்படின்னு சொல்லி எல்லா ஊருக்கும் என்ட்ரி இருந்துச்சு. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டிராவல் பத்தி சொல்லணும்னா ஒரு குறை இல்லைங்க. பக்தர்களோட இருந்துட்டு நான் நினைச்சேன் நல்ல வைபா போகணும். நான் ட்ரிவாண்டம்ல ஒரு ட்ரிப்பு காமிச்சிருப்பேன், ஒரு பஸ்ஸுக்குள்ள போனே அது வைப்பே தனி வைபா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்த நம்ம பஸ்ல. பட் இன்னைக்கு சண்டே நைட்டுங்கிறதுனால நம்ம வண்டியில அவ்வளோக்கா க்ரௌட் இல்லை. பட் இந்த நெருக்கல்ல இருந்து பயங்கர க்ரௌட் ஏறிட்டாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளோட சேனல்ல இந்த வருஷம் ஒரு சூப்பரான கண்டென்ட் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.